மன அழுத்தத்தை போக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு மூச்சு பயிற்சி தெரிஞ்சுக்கலாம். மூச்சின் மூலமாக உங்களுடைய உடம்புக்குள்ளேயும் உங்களுடைய மனதுக்குள்ளேயும் மிகச்சிறந்த அதிசயத்தை நீங்கள் உண்டு பண்ண முடியும். அதி அற்புதமாக நீங்க வாழ முடியும். மூச்சு அப்படிங்கிறது சுத்தமான ஒரு ஆக்சிஜனை, நல்ல பிராணனை, தூய காற்றை, நம்மளோட உடம்புக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது அந்த காற்று. காற்றடைத்த பையன்னு சொல்லுவாங்க இந்த உடம்ப. 5 பூதங்கள் இல்லாமல் இந்த உடம்பு கிடையாது. பூத சக்தியில மிக முக்கியமானது காற்று அப்படிங்கிற பூதம். உணவு இல்லாமல் இருக்கலாம், தண்ணீர் இல்லாமல் கூட சில காலம் இருக்கலாம். ஆனால் மூச்சு இல்லாமல் உடம்பு இயங்கவே இயங்காது. மனிதன் ஒரு நாளைக்கு 21,600 தடவை சுவாசிக்கிறான். மூச்சு இல்லாமல் இந்த உடல் இயங்குமா அப்படின்னா இயங்காது. இன்னைக்கு நிறைய தியான மையங்கள் மூலமா எல்லாருமே மூச்சு பயிற்சியை சொல்லி கொடுக்குறாங்க. இயற்கை மருத்துவ நிலையங்கள்ல மூச்சு பயிற்சியை சொல்லித்தராங்க. ஆழ்ந்த மூச்சு பயிற்சிக்கு முக்கிய இடம் எல்லா பயிற்சி மையங்கள்லையும் தர்றாங்க. அனைத்து மருத்துவர்களுமே மூச்சு பயிற்சியை முக்கியமாக மக்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த லாங் பிரீத், டீப் பிரீத் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லா மருத்துவர்களும் சொல்லி தர்றாங்க. மனிதனோட உடம்புல நுரையீரல் அப்படிங்கிறது தொடர்ந்து சுருங்கி விரிஞ்சு காற்றை உடம்புல இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அனுப்பி உடம்பை புத்துணர்ச்சி பெற வைக்குது. உடம்புல இருக்கக்கூடிய செல்களுக்கு தேவையான உணவு, ரொம்ப முக்கிய உணவு காற்று. அதை கொடுக்கறதே அந்த நுரையீரல் தான். நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகரிக்குது இந்த காற்றின் மூலமாக. நம்மளுடைய ஆயுள் அதிகப்படுத்தி தர்றது இந்த காற்று தான். மூக்கு நுரையீரல்லாம் இல்லை அப்படின்னா அப்புறம் காற்று எவ்வளவு இருந்தாலும் நம்ம உடம்புக்குள்ளே போய் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கான கருவிகள் மூக்கு நுரையீரல் அப்படிங்கிறது காற்றை நம்ம உடம்புல சேர்க்கறதுக்கான கருவிகள். அது எல்லாமே ஒரு மனிதனுடைய சராசரி சுவாசம் ஒரு நிமிடத்துக்கு 15, 16, 17, 18, 19, 20ன்னு அப்படி சுவாசிக்கிறான். அப்போ ஒரு நிமிடத்துக்குன்னு இப்படி நம்ம கணக்கு வைக்கும்போது ஒரு தோராய கணக்காக 21,600 முறை வருது. இதை நிதானமாக ஆழ்ந்த மூச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நீங்கள் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்நாள் ஒரு 60-70 வயதுன்னா அது இன்னமும் ஒரு 50 ஆண்டுகள், 110, 120 வயசுன்னு அதிகமாகும். மூச்சு ஸ்லோவாக மெதுவாக மூச்சில் கவனம் வச்சு விட்டால் அதிகமாகும் அப்படின்னு நிறைய சித்தர் நூல்கள் நமக்கு படிக்கும்போது சித்தர் நூல்கள்ல இருந்து பாடமாக நமக்கு தெரியுது. ஒரு மனிதன் ஒரு நிமிடத்துக்கு 15 முறை மூச்சு விடுறான் அப்படின்னா அதை ஒரு 10 முறையாகவோ 8 முறையாகவோ கொஞ்சம் சுருக்கும் பொழுது ரொம்ப நல்லது. இதை மூச்சு பயிற்சி அப்படிங்கிற பெயரில், பிரணயாமம் அப்படிங்கிற பெயரில் நிறைய இடங்கள்ல குருமார்கள் சொல்லி தர்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மன அழுத்தம் போகணும், உடனே உங்களுக்கு இப்போ இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் டீ அப்படிங்கிற மாதிரி உடனடியாக மன அழுத்தம் போகிறதுக்கான ஒரு சிறிய ஒரு மூச்சு பயிற்சி. உங்களோட ரைட்டு ஹேண்டு கட்டை விரல், வலது கை கட்டை விரலால் வலது நாசியை மூடி ஏறுறீங்க. இடது நாசி ஓப்பன் ஆகிருக்காப்போ மெதுவாக மூச்சை நல்லா உள்ளே இழுக்கணும். இப்போ நம்ம ஃபுல்லாக மூச்சை இழுத்துட்டோம். இழுத்த உடனே இப்போ என்ன செய்யலாம், நம்மளோட மோதிர விரல் அல்லது மோதிர விரல் சுண்டு விரல் 2 விரலையும் சேர்த்து இப்போ லெஃப்ட் சைடு நாசியை அடைச்சிக்கணும். எந்த நாசி திறந்து மூச்சை இழுத்தமோ அந்த நாசியை அடைச்சிட்டு இப்போ மூச்சை விடுறோம் ரைட் சைடு. நம்ம இங்கே தானே அடைச்சிருந்தோம், இப்போ அடைச்சதை ஓப்பன் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், மூச்சை அது வழியாக விடுறோம். இப்போ இந்த ரைட் சைடு வழியாகவே திரும்ப மூச்சை இழுத்து வலது நாசியில், ரைட் சைடு நாசியில் மூச்சை வெளில விடுறோமா, அதே வலது நாசியிலேயே மூச்சை நல்லா உள்ளே இழுத்து இடது நாசினால மெதுவாக வெளியில் விடணும். இப்படி மாறி மாறி ஒரு 10 முறை அல்லது 20 முறை ஒரு சைடாக மூச்சை இழுத்து ஒரு சைடாக மூச்சை விடுறோம். அப்புறம் எந்த பக்கம் விடுறோமோ அதே பக்கம் மூச்சை இழுத்து இன்னொரு பக்கம் மூச்சை விடுறோம். இது மாதிரி செஞ்சா, இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்தால் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்கும், நோய் தாக்காமல் நம்மளால பாதுகாத்துக்க முடியும், மன அழுத்தம் நீங்கி மனபாரம் நீங்கி நாம எல்லாரும் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு நிறைய இயற்கை மருத்துவர்கள் போதிக்கிறாங்க. இயற்கை மருத்துவர்கள் பல இடங்கள்ல இதை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. மிக சிறப்பான ஒரு பயிற்சி.
இப்போது மூச்சில் என்ன அப்படி இருக்குது அப்படின்னு கூட உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பு கழிவுகள் யூரினில் வெளியாகும், வேர்வையில் வெளியாகும், மலத்தில் வெளியாகும். இது எல்லாத்துலேயும் வெளியாகிறத விட அதிக அளவு வெளிவிடும் மூச்சு காத்துல தான் இந்த கொழுப்பு வெளியாகுது. இப்போ உடம்பு எடை குறையணும் அப்படிங்கிறவங்களும் இந்த பயிற்சியை பண்ணலாம். காலையில் ஒரு முறை, மாலையில் ஒரு முறை, சூரியன் இல்லாத பொழுது இந்த பயிற்சியை பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பு, அருமையாக இருக்கும், நல்லா இருக்கும். பயிற்சியை பண்ணுங்க, நன்மைகள் நிறைய கிடைக்கும். நிறைய பேர் நம்ம பயிற்சிகளுக்கு வருவாங்க. குணமாக்கும் கலை, ஆயுசுநூறு பயிற்சி, சொக்கத்தங்கம் பயிற்சி, அற்புத தேக பயிற்சி, தங்க தேக பயிற்சி, கோல்டன் பாடி 916 ப்ரோக்ராம், இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. ஆன்டி ஏஜிங் ப்ரோக்ராம்ஸு, சயின்டிஃபிக் டயட்டு ப்ரோக்ராம், ஜோதிட அடிப்படையில் இருக்கக்கூடிய டயட்டு ப்ரோக்ராம், இப்படிலாம் நிறைய பயிற்சிகளுக்கு வருவாங்க. இதில் ரொம்ப தலைமை பயிற்சி அப்படின்னா அது ஆயுசுநூறு பயிற்சி தான் தலைமை பயிற்சி. அது நம்ம ஒரு வருஷமாக நடத்தாமல் இருந்தோம். சில பொருளாதார காரணங்களால் பயிற்சி நடத்தணும்னா நிறைய பணம் இருந்தால் தான் பயிற்சி நம்ம நடத்த முடியும். இப்போ கட்டணங்களோட நமக்கு பயிற்சி நடக்க போகுது. ஆயுசுநூறு அப்படிங்கிற பயிற்சி உடம்பில் தேக குற்றங்கள் என்ன இருந்தாலும், என்ன வியாதிகள் இருந்தாலும், எந்த வியாதிக்கு எத்தனை ஆண்டுகளாக மாத்திரை எடுத்திருந்தாலுமே கூட அந்த மாத்திரைகளை படிப்படியாக குறைச்சி உடம்புல இருக்கக்கூடிய சக்திகளை அதிகப்படுத்தி மிகச்சிறப்பாக குணப்படுத்த முடியும். உணவின் மூலமாக, வாழ்க்கை பழக்க வழக்கங்களை மாற்றி அமைப்பதன் மூலமாக, பஞ்சபூத தத்துவத்தை உள்ளே இழுப்பதன் மூலமாக. சிலருக்கு மூச்சு பயிற்சியில் குணமாகும், சிலருக்கு யோகாவில் குணமாகும், சிலருக்கு முத்திரை பயிற்சியில் குணமாகும், சிலருக்கு ஹீலிங் பண்ணால் குணமாகும், சில பேருக்கு உணவு எடுத்தால் குணமாகும், சில பேருக்கு வாட்டர் டயட்டில் குணமாகும், சில பேருக்கு கர்மா கிளென்சிங் பண்ணால் குணமாகும், சில பேருக்கு மன அமைதி பெற்றாலே, மைண்டு ஸ்ட்ரெஸ் போனாலே குணமாகும். இப்படி பல வகை இருக்குது. உங்களுக்கு வியாதி பல வகையில் வந்திருக்கும். அது எந்த வகைங்கிறத கண்டுபிடிச்சு அந்த வகையிலேருந்து நீங்கள் தீர்த்து கொண்டு வாழ்வது தான் நல்லது. உதாரணம், இப்போ தலைவலி, கழுத்து வலிலாம் ஏன் வருது? அதிகமான ஸ்ட்ரெஸ் இருந்தால் நரம்புகளை அது பாதிக்கும், தலைவலி உண்டாகும். அப்போ ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு ஆயுசுநூறு பயிற்சிக்கு நீங்கள் நேரடியாக வரணும். 5 நாள் பயிற்சி தொடர்ந்து இருக்கிறது. சிவகாசியிலேருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் பயிற்சி நடக்குது. மே மாதம் 15, 16, 17, 18, 19 வாங்க. குடும்பத்தோட